டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிர் பிரிந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாகாலாந்து கவர்னர் இல கணேசன் சற்று நேரத்திற்கு முன்பாக காலமானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மாலை 6:35 மணியளவில் அவருக்கு காலமானதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. முக்கியமாக இவர் 1945 ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அவர் பிறந்தார். சிறு வயதில் தந்தையை இழந்ததால் அண்ணனின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். RSS அமைப்பில் ஈடுபாடு கொண்டிருந்த ஒரு சூழல் காரணமாக திருமணம் செய்து கொள்ளாமல் தனது வேலையை விட்டுவிட்டு முழு நேர RSS செயல்பாட்டாளராக பொது வாழ்விற்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து வந்த ஒருவர். அவர் இன்றைய தினம் அவர் மறைந்ததாக அந்த செய்தி என்பது கிடைத்திருக்கிறது. அவரினுடைய உடலானது டி நகர் அதாவது வெஸ்மாம்பலம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரினுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லப்படும் என்றும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இவர் பாஜகவில் செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து வருகிறார். 1991 பாஜகவின் மாநில அமைப்பு செயலாளராக இருந்த ஒருவர். மேலும் 2009 மக்களவை தேர்தலிலும் அதே போல 2014 மக்களவை தேர்தலிலும் தென் சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியை சந்தித்து இருந்தார். பின்னர் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 2016 அக்டோபர் 6 அன்று பதவியேற்றுக் கொண்டார். அதன் பிறகு ஆகஸ்ட் 22 அதாவது 2021 ஆண்டு ஆகஸ்ட் 22 அன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களால் 17வது மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒருவர். அதே போல அதன் பிறகாக 2023 ஆண்டு பிப்ரவரி 20 அன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் 19வது நாகாலாந்து மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டு தற்பொழுது வரை அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து வந்த ஒரு நிலையில இன்று மாலை அவர் உயிரிழந்ததாக அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா RSS இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு முழு நேரமும் பொது வாழ்விற்கு தன்னை அர்ப்பணித்து வந்த ஒருவர். அதன் பிறகாக பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டு பாஜகவில் பல முக்கிய பொறுப்புகளில் வகித்து வந்த ஒருவர். அவரினுடைய பாஜகவில் அவர் காட்டிய அந்த ஈடுபாடு அவரினுடைய அந்த முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு பல்வேறு வாய்ப்புகளை பாஜக மேலிடம் வழங்கி இருந்தது. முக்கியமாக மணிப்பூர் கவர்னராகவும் அதே போல நாகாலாந்து கவர்னராகவும் அவர் இருந்திருக்கிறார். அவரினுடைய உயிரானது அவர் சற்று நேரத்திற்கு முன்பு காலமாக இருக்கிறார் என்ற அந்த செய்தி என்பது கிடைத்திருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இருந்தே அவர் உடல்நலக்குறைவு தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அதாவது மாலை 6:26 மணியளவில் அவரினுடைய உயிர் பிரிந்ததாக அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகாக மருத்துவமனையில் இருந்து அவரினுடைய இல்லத்திற்கு அவரினுடைய உடலானது எடுத்து செல்லப்பட இருப்பதாகவும் டி நகர் அதாவது வெஸ்மாம்பலம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரினுடைய இல்லத்திற்கு உடல் எடுத்து செல்லப்பட்டு அங்கே கட்சியினர் அதே போல உறவினர்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் முதல் கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. 1945 ஆண்டில் பிறந்தவர் இல கணேசன். இவர் RSSல் சிறு வயதிலிருந்தே RSSல் முழு ஈடுபாடு கொண்டு தன்னை இணைத்து கொண்டு பொது வாழ்விற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இவர் அதனாலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்த ஒருவர். அதே போல பாஜகவில் செயற்குழு உறுப்பினர்களுள் ஒருவராக இருந்தவர். 1991 முதல் இவரினுடைய பாஜகவில் பல முக்கிய பொறுப்புகளில் வகித்து வந்திருக்கிறார். அதே போல 2009 மக்களவை தேர்தலிலும் 2014 மக்களவை தேர்தலிலும் தென் சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருந்தார். தமிழக பாஜக தலைவராக இருந்திருக்கார். அதே போல பாஜகவினுடைய மாநில தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா 2 மாநிலங்களுக்கு அவர் கவர்னராக
அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டில் மணிப்பூர் மாநில ஆளுநராகவும் அதன் பிறகாக அங்கே எழுந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே அதன் பிறகாக 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் தற்பொழுது வரை நாகாலாந்து மாநில ஆளுநராகவும் அவர் இருந்து வருகிறார். இவர் பாஜகவில் இவர் ஆற்றிய அந்த பங்களிப்பு, கட்சி பணியின் காரணமாக இத்தகைய பல்வேறு வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் பாஜக மாநில தலைவராகவும் அவர் பதவி வகித்திருக்கிறார். இப்படி கட்சியில் பல்வேறு முக்கிய பணிகளிலும் அதே போல பொது வாழ்விலும் தன்னை திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒருவர். அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக காலமாயிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.